ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு AruviTechNews. இப்போ நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, Zohoல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரெக்யர்மென்ட் போட்டிருக்காங்க. அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கான ரெக்யர்மென்ட். ரொம்ப நாளா பார்த்தீங்க அப்படின்னா, ரெக்யர்மென்ட் வந்து அவ்வளவா வரல சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, மெஷின் லேர்னிங் இன்ஜினியருக்கு போட்டிருந்தாங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்குலாம் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு போட்டிருக்காங்க. ஒர்க் லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, தென்காசி தான் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. அப்பதான் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா இடத்துலயுமே ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பரா இருக்கட்டும், இல்ல டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐக்கான ரெக்யர்மென்ட் அதிகமாவே வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இது ChatGPT, அந்த மாரி ஜெமினி இந்த மாரி நெறைய ஓப்பன் ஏஐ வந்து வந்துருச்சு. ஸோ நீங்க ரீசென்ட்டா ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், உங்களோட கரியர நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ கத்துட்டு ஆகணும். கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இதுக்காகவே நம்மளோட இன்ஸ்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா, அருவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில லொகேட்டடா இருக்கு. இங்க பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மென்ட், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ, கிளவுட் கம்ப்யூட்டிங், இல்ல நீங்க டேட்டாபேஸ் தனியா கத்துக்கணும் அப்படின்னாலும், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ட்ரெய்னிங் பிளஸ் பிளேஸ்மென்ட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ரீசென்ட்டா ஜாயின் பண்ண பேட்ச் தவிர, இதுக்கு முன்னாடி பேட்ச் எல்லாருக்குமே வந்து பிளேஸ்மென்ட் வந்து நாங்க வாங்கி குடுத்துட்டோம். ஸோ இத பத்தின கோர்ஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னா, என்னோட நம்பர கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க நம்மளோட இன்ஸ்டிடியூட் வெப்சைட் அருவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங்.comன்ற வெப்சைட்ல போயிட்டும் நீங்க உங்களோட கோர்சஸ் பார்த்துக்கலாம். இல்ல பிளேஸ் ஆன லிஸ்ட்டும் பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ இந்த Zoho ரெக்யர்மென்ட்க்கு அப்ளை பண்றதுக்கு நான் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பேஜுக்குள்ள போகும். ஓகே. Zoho சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 to 5 இயர்ஸ். ஆனா ஃப்ரெஷரா இருக்கிறவங்களும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே. இயர் ஆஃப் பாசிங் பார்த்தீங்க அப்படின்னா, அப் டூ 2023 பேட்ச் வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதே குடுத்துட்டாங்க. ஸ்கில் செட் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே வந்து ஸ்கில் செட் சில இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல பொறுத்த மட்டும் சி தெரியணும், ஜாவா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா, MySQL அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் தனியா தெரியணும் அப்படின்றதும் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இப்போ ரீசென்ட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, உங்களுக்கு ஜாவா, MySQL, ஜாவாஸ்கிரிப்ட் இல்ல ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் கத்துக்கணும், இல்ல பேக் எண்ட் ஸ்ப்ரிங் போட்டோட கத்துக்கணும் அப்படின்னாலும் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒர்க் லொகேஷன் வந்து தென்காசி. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, டெவலப், டெஸ்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் நியூ சாஃப்ட்வேர் ப்ரோகிராம்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணும் அப்படின்றது. இன்னொன்னு ரைட், கிளீன் அண்ட் எஃபிஷியன்ட் கோட் வந்து எழுத தெரியணும். இது எப்பவுமே மென்ஷன் பண்றது தான். சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து. ஒர்க் க்ளோஸ்லி வித் அன் எனர்ஜெட்டிக் டீம் ஆஃப் என்ஜினியர்ஸ், அ ரீஃபைன் த டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஆர்க்கிடெக்சர் ஆஃப் த ப்ராடக்ட் ஆன் த கிளவுட். அதாவது ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றாங்க, இல்லன்னா ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றாங்க அப்படின்னா, அந்த டீமோட நீங்க அதுல இருக்கிற எல்லா டிசைன் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல டெவலப் பண்ற என்ஜினியர்ஸா இருக்கட்டும், இல்ல கிளவுட் டீமா இருக்கட்டும், எல்லாரோட நீங்க கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணணும். ட்ரபிள் ஷூட் அண்ட் டீபக் மெயின்டெயின் பண்ண தெரியணும். எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் ப்ரோகிராம்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். இன்னொன்னு ஒர்க் க்ளோஸ்லி வித் தி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீமோட நீங்க ஒர்க் பண்ணணுன்றத ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க இப்ப ரீசென்ட்டா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க ஜாவா, MySQL இப்ப எல்லாருமே பைத்தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாரி நியூ டெக்னாலஜி வருது. அதோட ஃப்ரேம் ஒர்க்க கத்துக்கணும் அப்டின்னாலும், உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி நீங்க கத்துக்கணும் அப்டின்றது குடுத்துருக்காங்க. ஷுட் பி ரெடி டூ வொர்க் ஆன் த கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மென்ட் ஆஃப் த ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்ல என்னென்னலாம் ரீசென்ட்டா அப்டேட் பண்ணணுமோ, அதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்டின்றதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ நோட்டுன்னு குடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் கிராஜுவேட்டிங் இன் 2025 பாஸ்ட் அவுட் நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஆர் நாட் எலிஜிபிள்ன்றது குடுத்துருக்காங்க. ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி ரிசீவிங் அன் இமெயில் ரிகார்டிங் தி இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் 3 டேஸ் பிஃபோர் தி மென்ஷன் டேட். இன்டர்வியூ இப்ப வந்து சாட்டர்டே நடக்குது அப்டின்னா, இன்னைக்கு உங்களுக்கு அந்த மாதிரி 3 டேஸ் பிஃபோரா உங்களுக்கு வந்துரும்னு சொல்லிட்டாங்க. இது எப்பவுமே சொல்றது என்ன அப்டின்னா, கைண்ட்லி ரீஃபைன் ஃப்ரம் டேக்கிங் அதாவது மல்டிபிள் டைம் நீங்க ஜோகோல இப்ப ரீசெண்டா ஒரு 1 வீக் பிஃபோரா வந்து இல்ல 1 மந்த் பிஃபோர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்க திரும்ப அட்டன் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு கிவ் 3 months டைம் கொடுத்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா கண்டினியூஸா அப்படி அப்ளை பண்றீங்க, அட்டன் பண்றீங்க அப்படின்றப்ப அவங்க டேட்டா பேஸ்ல சேவ் ஆயிருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி இன்டர்வியூ வர சான்சஸ் இருக்காது. ஸோ அதனால பாத்துக்கோங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நெறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. புதுசா வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாரி தான். ஏன்னா ரீசென்ட் டேஸ்ல வந்து கண்டிப்பா வந்து டேட்டா சயன்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ கத்துக்கணும். இப்ப நீங்க வேற
வெளியில இருந்து சென்னை, பெங்களூர் அந்த மாரி நம்ம வந்து கத்துக்கணும்னு நெனைக்கிறீங்க. அ ஈவினிங் கிளாஸஸ் இல்ல மார்னிங் கிளாஸஸ் தான் எங்களுக்கு ஆன்லைன்ல கத்துக்கணும்னு நெனைக்கிறீங்க அப்டின்னாலும், உங்களுக்காக நாங்க வந்து தனியா பேட்சஸும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். ஓகே. உங்களோட ஃபுல் நேம் குடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி குடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் குடுத்துக்கோங்க. ஓகேவா? டிகிரி வந்து என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க? எப்பவுமே வந்து Zohoல எனி டிகிரி படிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆ இயர் ஆஃப் கிராஜுவேஷன் எந்த இயர் முடிச்சீங்க அப்டின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க 2025 நாட் எலிஜிபிள். ஆனா இங்க குடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணாதீங்க. ஓகே. ஃப்ரெஷர்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க உங்களோட கரண்ட் சிடிசி எவ்வளோ வேணும்? கரண்ட் சிடிசி எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்க? எக்ஸ்பெக்டட் சிடிசி எவ்வளோ வேணும்னு குடுத்துக்கோங்க. நோட்டீஸ் பீரியட் எவ்வளோன்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட அட்ரஸ குடுத்துக்கோங்க. ஸ்டேட் என்னன்றத மென்ஷன் பண்ணிட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றதையும் குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நேஷனாலிட்டி குடுத்துட்டு, உங்களோட ரெஸ்யூம ப்ரௌஸ் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி உங்களுக்கு மெயில் வரும். மெயில் வந்து ஃப்ரீக்வென்ட்டா செக் பண்ணிட்டே இருங்க. மேபி நம்ம ஸ்டூடண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்றாங்க அப்படின்றப்ப, நான் வந்து உங்களுக்கு அதுவும் இன்ஃபார்ம் பண்றேன். இனிமே உங்களுக்கு ரெகுலரா வந்து அ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹேப்பி தீபாவளி. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மேபி நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த இயர் எல்லாருக்குமே வந்து சக்சஸ்ஃபுல்லா நீங்க வேலை தேடிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல உங்களோட கரியர வந்து வேற ஸ்விட்ச் ஓவர் பண்ண போறீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு உங்களோட ஜாப் கண்டிப்பா கிடைச்சு, நீங்க அதுல சக்சஸ்ஃபுல்லா வித்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறேன். தேங்க் யூ சோ மச். இன்னும் வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க. நெறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அ ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாய். டேக் கேர். வில் சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.